நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகை கஸ்தூரிக்கு இன்று ஜாமீன் கிடைக்குமா என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தீர்ப்பை மாலை ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், என்னென்ன நிபந்தனைகள் விதிச்சிருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் கஸ்தூரி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது? தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி கடந்த சனிக்கிழமை ஹைதராபாத் துப்பாலகுடா என்ற பகுதியில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்து வருகிற 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைத்தனர். இந்நிலையில் அவர் நடிகை கஸ்தூரி ஜாமீன் மனு கேட்டு மனு தாக்கலானது சில தினங்களுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவின் மீதான விசாரணை இன்று எழும்பூர் 14வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி தயாளன் முன்னிலையில் நடக்கிறது. இந்நிலையில் இன்று மதியம் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அவர்கள் இந்த ஜாமீன் மனு மீதான வழக்கு விசாரணையை மாலை சொல்வதாக தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் தற்போது நிபந்தனை ஜாமீனானது நடிகை கஸ்தூரிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 3ஆம் தேதி பிராமணர் சங்க கூட்டத்தில் ஆர்ஆர் மைதானம் அருகே நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்கள் குறித்தும் அதே போன்று திராவிடர் கட்சி குறித்தும் அவதூறாக பேசியதாக புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் அவரது நடிகை கஸ்தூரி மீது எழும்பூர் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் தான் வழக்கு பதிவு செய்தவுடன் நடிகை கஸ்தூரி அவர்கள் தலைமறைவானார்கள். தலைமறைவான நடிகை கஸ்தூரியை பிடிப்பதற்காக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையானது நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை ஹைதராபாத் அருகே இருக்கக்கூடிய புப்பாலகுடா என்ற பகுதியில் பிரபல தெலுங்கு சினிமா தயாரிப்பாளர் ஹரிகிருஷ்ணன் என்பவரது வீட்டில் அவர் தலைமறைவாக இருக்கும் தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் அங்கு சென்று நடிகை கஸ்தூரியை கைது செய்து சென்னை சிந்தாதிரிப்பேட்டை அழைத்து வந்து சுமார் 1 மணி நேரம் விசாரணைக்கு பின்னர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் புழல் சிறையில் அடைத்தார்கள். குறிப்பாக 29ஆம் தேதி வரை 14 நாட்கள் இருக்கும்படி நீதிபதி ரகுபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அவர் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், குறிப்பாக தான் சிங்கிள் மதர் எனவும் தனக்கு ஸ்பெஷல் சைல்டு உள்ளது எனவும் அவரை பராமரிப்பதற்காக நான் மட்டுமே உள்ளேன், அதனால எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என அவர் ஜாமீன் மனு கோரியிருந்தார். இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையானது இன்று நடைபெற்ற நிலையில் தான் தற்போது 14வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி தயாளன் அவர்கள் தற்போது நிபந்தனை ஜாமீன் அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.